ஜும்மா மேடைகள்ல பேசக்கூடிய பயான்களாக இருக்கட்டும், இதுவெல்லாம் யாருக்குன்னு சொன்னா போதையால பாதிக்கப்படாம இருக்கக்கூடியவர்கள் எப்படி நம்மளை சேஃப் பண்ணி கொள்றது, நம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்றது, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அதிகமாக பயனளிக்குமே தவிர ஆல்ரெடி போதையில டீப்பா உள்ளுக்கு ஆனவர்களுக்கு இந்த பயான் எல்லாம் என்ன பயனளிக்காது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். அது சம்பந்தமான விஷயங்களை நான் சொல்லுவேன். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நாமும் நம்முடைய குடும்பம் நம்மை சார்ந்தவர்களை பாதுகாத்துக் கொள்றது எப்படி, என்ன மாதிரி இதிலிருந்து நம்ம விடுதலை அடைகிறது என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை இறை தூதர் காட்டித்தந்த அடிப்படையில் மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூட இருக்கிறோம். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்மை காலமாக அத்தனை மீடியாக்களிலும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் போதைப் பொருள். போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், போதையை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு தொனிப்பொருள் தான் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இன்றைக்கு இலங்கை நாட்டில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால், முஸ்லிம் சமுதாயமாக இருந்தாலும் மற்ற சமுதாயமாக இருந்தாலும் அரசாங்கமாக இருந்தாலும் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக எது இருக்கிறது என்று சொன்னால் இந்த போதைப் பொருள் பாவனை அல்லது போதைப் பொருள் விற்பனை. இது போன்ற விஷயங்கள் இன்றைக்கு சமுதாயத்தை, முஸ்லிம் சமூகத்தை, அதே போல மனித குலத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதற்கு எதிராக மனித குலம் அனைவரும், அனைத்து சமுதாயமும் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசாங்கமும் அதை கோரிக்கையாக விடுத்து அதற்கு எதிராக பல செயல் திட்டங்களை கொண்டு வர வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசப்படக்கூடிய அளவுக்கு கடைசியாக நேற்றைய தினமும் அத்தனை சமுதாயமும் ஒன்றிணைந்து இந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்ற தொனிப்பொருளில் நேற்றும் ஒரு முக்கியமான மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அப்ப இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறது எப்படி ஒழிக்கிறது, இந்த போதை பழக்கத்தை இல்லாமக்கணும் என்று சொன்னால், அல்லது இலங்கையிலிருந்து இந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி ஒழிக்கிறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது சம்பந்தமான பேசிக்கான நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிறதை போன்று ஒரு சாதாரண விஷயம் அல்ல இன்றைக்கு போதைன்றது. இந்த போதையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விபரீதங்கள்ன்றது சர்வ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம நினைப்பதை போன்று அதை ஒரு பிரச்சாரத்தால ஒழிக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இந்த போதைக்கு அடிமையானவர்களை கூப்பிட்டு வச்சுக்கொண்டு ஒரு பயானம் பண்ணா, மௌலவியருக்கு கொஞ்சம் ஒரு கவுன்சிலிங்க பண்ணுங்களே அல்லது ஒரு அறிவுரையை சொல்லி அனுப்புங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா
உடனே திருந்திடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. உண்மையிலேயே போதையுடைய பாரதூரம் என்பது இந்த பயான் பண்ணி திருத்துற கேசஸ் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உடம்புலையும் உளவியல் சார்ந்த பாதிப்புகளையும் உண்டு பண்ணக்கூடிய விஷயம்தான் இந்த போதை பழக்கம் என்றது. போதையில நிறைய வெரைட்டி வரும். இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம்ன்றது ஐஸ். ஆரம்ப காலங்களில் ஹெரோயின், இந்த குடுன்னு சொல்லுவோமே, இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருந்தாலும் இன்னைக்கு அதையும் தாண்டி அதைவிட பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதை பொருள் தான் பரவலாக எல்லா பகுதியிலுமே இருக்குது. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், போதை என்று சொன்னாலே அதுக்கு கொழும்புல இந்த நம்ம ஏரியாவை தான் ஃபேமஸா பேசுவாங்க. மாளிகாவத்தன்னு சொன்னா என்ன, அது போதை சார்ந்த விஷயத்துக்கு ஃபேமஸான ஏரியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலை இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நிலவரம் மாறி மாளிகாவத்தன் ஒரு குறிப்பிட்ட ஏரியா சொல்றதுக்கெல்லாம் கிடையாது. இலங்கையில மூளை முடுக்கெல்லாம் கிராமங்கள் பட்டி தொட்டி எல்லாம் இந்த போதையுடைய பாதிப்பு அதிகரித்து ஆண்கள் பெண்கள் என இந்த போதை பிசினஸும் சர்வ சாதாரணமாக என்ன செஞ்சிருக்குது, பரவி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதனால பாதிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா, கடைசியாக ஒரு கருத்து கணிப்புல எந்த அளவுக்கு இந்த போதையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, பாடசாலை ஸ்டூடெண்ட் இவங்க மட்டும் கிட்டத்தட்ட 2,98,000 சம்திங் ஸ்டூடெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது சுமாராக 3 லட்சம் மாணவ மாணவிகள், மாணவர்கள் 3 லட்சம் பேர் இந்த போதையால ஸ்கூல் படிக்கக்கூடிய ஆட்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க இதனுடைய பாரதூரம் எந்த அளவுக்கு இன்னைக்கு மனித குலத்துல இது பரவி இருக்குது, சமூகத்துக்கு மத்தியில இது பரவி இருக்குது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த போதை சம்பந்தமாக இந்த போதை ஒழிக்கணும்னு சொன்னா, முதலாவது இந்த போதை சம்பந்தமான ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும். இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, எப்படி இந்த போதை கடுமையானவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி நம்முடைய குழந்தைகளை பிள்ளைகளை பாதுகாக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த பிரச்சாரங்கள் பயான்கள் என்பது போதையால பாதிக்கப்பட்டாக்களுக்கு அல்ல, நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நம்மளும் போதைக்கு எதிராக நிறைய பொதுக்கூட்டங்கள் தொடர்ச்சியாக போட்டு வரோம். இன்னைக்கு கூட என்ன வெலிகம பகுதியில் ஒரு பொதுக்கூட்டம், இப்படி ஒவ்வொரு ஜும்மா மேடைகள்ல பேசக்கூடிய பயான்களாக இருக்கட்டும், இதுவெல்லாம் யாருக்குன்னு சொன்னா, போதையால பாதிக்கப்படாம இருக்கக்கூடியவர்கள் எப்படி நம்மளை சேஃப் பண்ணி கொள்றது, நம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்றது என்பதற்கு தான் அதிகமான, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அதிகமாக பயனளிக்குமே தவிர ஆல்ரெடி போதையில டீப்பா உள்ளுக்கு ஆனவர்களுக்கு இந்த பயான் எல்லாம் பிரச்சாரம் என்ன பயனளிக்காது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். அது சம்பந்தமான விஷயங்களை நான் சொல்லுவேன். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நாமும் நம்முடைய குடும்பம் நம்மை சார்ந்தவர்களை பாதுகாத்துக் கொள்றது எப்படி, என்ன மாதிரி இதிலிருந்து நம்ம விடுதலை அடைகிறது என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு போதையை பற்றி இன்றைக்கு பொதுவாக எல்லாருடைய அபிப்பிராயம் என்னன்னு சொன்னா, நமக்கு எதுக்கு வம்பு, எவனோ செஞ்சுட்டு போறான், நான் செய்யல தானே, ஏண்ட புள்ள குட்டி செய்யல தானே, நம்ம பேசாம ஒதுங்கி இருந்துட்டு போவோம், இதுல நம்ம தலை போட தேவையில்ல, நம்ம சத்தம் இல்லாம இருந்தேன்னு சொன்னா நமக்கு பிரச்சனை இல்லாம இருந்துட்டு போயிடலாம் என்ற மனநிலையில தான் இன்றைக்கு நம்மில் பலர் இருக்கிறோம். சொல்ல போனால் இதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த அளவுக்கு போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கும் காரணம். என்ன, பக்கத்து வீட்டுல தானே விற்கிறான், நம்ம விற்கலையே, நம்ம புள்ள எப்படியுமே மார்க்கத்தோடு இருக்க போது சம்பந்தப்படாது என்ற ஒரு நம்பிக்கை, நம்ம குடும்பத்துல இல்லதானே என்ற ஒரு நம்பிக்கை. இது எப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னு கேட்டா, ஒரு கப்பல்ல பயணிக்கிறாங்க. கப்பல்ல 2 மாடி இருக்குதுன்னு வைங்களே, அதுல ஒரு சாரார் மேல் மாடியிலையும் ஒரு சாரார் கீழ் மாடியிலையும் இருக்கிறாங்க. இருக்கும்போது கீழ் மாடியில் இருக்கக்கூடிய ஆளுக்கு தண்ணி தேவைப்பட்டன்னு சொன்னா மேல் மாடியில் இருக்கக்கூடிய ஆட்களை கடந்து சென்று தான் போய் எடுக்கணும். இது மேல் மாடியில் உள்ள ஆட்களுக்கும் டிஸ்டர்பா இருக்கும். கீழ் மாடியில் இருக்கக்கூடிய ஆட்கள் யோசிக்கிறாங்க, நம்ம எதுக்கு போய் மேல போய் கஷ்டப்பட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இருக்கணும், நம்ம கீழே இருந்து நம்ம பகுதியில ஒரு ஓட்டையை போட்டு, கப்பல்ல கீழே தானே தண்ணி இருக்க போகுது, ஓட்டையை போட்டு தண்ணி எடுத்தேன்னு சொன்னா யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம நம்ம வாட்டுக்கு பயன்படுத்திட்டு போகலாம் என்ற அடிப்படையில ஒரு ஓட்டை போடும்போது மேல் இருக்கக்கூடியவர்கள் கண்டுகொள்ளாம இருந்தா, அதை பார்த்துட்டு அவன் பகுதியில தானே ஓட்ட போடுறான், நமக்கு என்ன இன்று சத்தம் இல்லாம இருந்தோம் என்று சொன்னா, இதனுடைய பாதிப்பு மேல் மாடியில் இருக்கக்கூடிய ஆட்களையும் சேர்த்து தான் பாதிக்கும். அவனும் சேர்ந்துதான் நாசமா போவான், அவனும் சேர்ந்துதான் அழிஞ்சு போவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
அப்ப என்ன சப்ஜெக்ட்னு சொன்னா, நம்ம கண் முன்னாடி ஒரு தவறு நடக்குதா, அதை தட்டி கேட்காமல் இருந்தால் அதனுடைய பாதிப்பு, அதனுடைய விளைவு வந்து நம்மையும் சேர்ந்துதான் வந்தடையும். நாளைக்கு நாங்களும் பாதிக்கப்படுவோம், நம்முடைய வீட்டுக்கும் வந்து நிற்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த போதை ஒழிக்கணும்னு சொன்னா முதலாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா, இதை எல்லாரும் சேர்ந்து தான் ஒழிக்கலாம். ஒருத்தர் 2 பேர் பிரச்சாரம் பண்றதுனாலயோ இது ஒரு சாரார் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றதுனால இல்லாமக்க முடியாது. எல்லாரும் கைகோர்ந்து இதை வந்து நான் விட மாட்டோம், இது எனக்கு தெரிஞ்சன்னு சொன்னா அதுக்கு எதிராக நான் செயல்படுவேன் என்ற அடிப்படையில ஃபர்ஸ்ட் எல்லாரும் முடிவெடுத்தால் தான் அடுத்த ஸ்டெப் போகலாம். இது முதல் விஷயம். 2வது விஷயம், இந்த போதையால பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த போதை நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு போறோம் இல்லையா, இது ஒரு விஷயமா அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம். மார்க்கம் இதை முழுமையாக கண்டிக்குது, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு முஷ்கிரின் ஹராம், போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே ஹராம். அது சிகரெட்டா இருந்தாலும் சரி, பீடியா இருந்தாலும் சரி, அது வந்து ஐஸா இருந்தாலும் சரி, எந்த ட்ரக்ஸா இருந்தாலும், எந்த போதை பொருளாக இருந்தாலும் மார்க்கம் வந்து அதை முழுமையாக என்ன செய்யுது, தடுக்குது, ஹராமாக்குது. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல என்னன்னு சொன்னா, இதுல பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஏன் இதை விடாம அவங்க தொடர்ந்து செய்யறாங்கன்னு சொன்னா, இதுல வந்து ஹோமோன்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச், ஹோமோன் சேஞ்ச்னு சொன்னா உடம்பு மூளையில வந்து டோபமைன் சொல்லி ஒரு ஹோமோன் கிரியேட் ஆகும். இது வந்து நம்முடைய இன்பத்தை தரக்கூடிய ஹோமோன், அதாவது நம்ம சந்தோஷமா ஃபன்னா இருக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபன்னை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆத்தல்னு சொல்லுவோம், அந்த ஆத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஹோமோன் சொன்னா இந்த டோபமைன், இங்கிலீஷ்ல பிளஷரை ஏற்படுத்தக்கூடிய ஹோமோன். இது மனிதனுக்கு நோமலா ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும், அது ஏற்படும். சாப்பிடும்போது, நல்ல சாப்பாடுகளை சாப்பிடும்போது என்ன செய்யும், அந்த ஹோமோன் கிரியேட் ஆகும். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப அதை செய்யணும்னு நமக்கு தூண்டும். அப்ப இது நோமலாக ஏற்படக்கூடிய விஷயம். இந்த ட்ரக்ஸால பாதிக்கப்பட்டவனுக்கு இந்த ஹோமோன் எந்த அளவுக்கு கிரியேட் ஆகும் என்று சொன்னா, புரிந்து கொள்றதுக்காக வேண்டி சொல்றதாக இருந்தா, ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்நாள்ல இயற்கையாக இந்த டோபமைன் என்ற ஹோமோன் எந்த அளவுக்கு கிரியேட் ஆகும், மேக்சிமம் எப்ப கிரியேட் ஆகும் என்று சொன்னா, ஒரு விருப்பமானவர்களுடைய அரவணைப்புல இருக்கும்போதுதான் அது வந்து அதிகமாக கிரியேட் ஆகும். உதாரணமா ஒரு தாய் பிள்ளை என்ற உறவு நெருக்கமாக இருக்கும்போது, ஒரு சின்ன பிள்ளை, அந்த டைமுக்கு அது கிரியேட் ஆகும். எந்த அளவுக்கு கிரியேட் ஆகும்னு சொன்னா, கிட்டத்தட்ட 250 யூனிட், 250 நெனோமோல்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு இல்லறத்துல ஈடுபடும் போது மனிதனுக்கு அதிகமான அந்த டோபமைன் கிரியேட் ஆகும். அது கிட்டத்தட்ட 200 நெனோமோல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் என்ன செய்யும், மூளையில் அது கிரியேட் ஆகும். அது அந்த டோபமைன் அவ்வளவு கிரியேட் ஆக போய் தான் அந்த விஷயத்துல வந்து தொடர்ச்சியாக ஆட்கள் ஆர்வமாக இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தவறான விஷயங்கள்ல, பெண்கள் சம்பந்தமான தவறான விஷயத்துல அதிகமா இருக்கக்கூடிய ஆட்களை பாத்தீங்கன்னா திருமணம் முடிச்சாக்களா இருப்பாங்க. திருமணம் முடிச்சாக்கள் என்ன, ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் அதனுடைய இன்பம் என்ன, திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அதே போல இந்த போதை பொருளை பாவிச்சா, சாதாரணமா இந்த மாதிரி நெருக்கமான விருப்பமான ஆளோட நெருக்கமாக இருக்கும்போது 200 to 250 யூனிட் நெனோமோல் டோபமைன் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னா, இந்த போதை பொருள், உதாரணமா ஐஸ்ன்ற இந்த போதை பொருளை பாவிச்சா அவனுக்கு 800ல இருந்து 1200 யூனிட் வரைக்கும் கிரியேட் ஆகும். இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் எப்படிப்பட்ட ஒரு இன்பத்துல இருப்பான்னு சொல்லி. அந்த உதாரணமா ஐஸ்ன்ற போதையை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளுக்கு வீடியோ எல்லாம் நீங்க பாப்பீங்க, அந்த போதையில பாதிக்கப்பட்ட எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்லி. அப்ப அவ்வளவு இன்பத்தை, இது டெம்பரரி இன்பம், அது ஏற்கனவே சொன்னது இயற்கையான இன்பம், இயற்கையாக டோபமைன் கிரியேட் ஆகிறது. இது வந்து டெம்பரரியா உருவாகக்கூடியது. அப்ப 1200 யூனிட் கிரியேட் நெனோமோல் கிரியேட் ஆகுது என்று சொன்னா, அவன் எப்படிப்பட்ட இன்பத்தில் இருப்பான். அவனை கூப்பிட்டு வச்சு கூட நீ அதை செய்யாதன்னு சொன்னா அவன் கேட்பானா? அவன் திரும்ப திரும்ப அதை அடைகிறதுக்குரிய வழி என்னன்னு தான் பார்ப்பான். இன்னும் சொல்ல போனா, கொஞ்ச நாள் போன உடனே அவனுக்கு அவனோட மூளையில இயற்கையாக இந்த டோபமைன் சுரக்காது. நமக்கெல்லாம் சாப்பிட்டா சந்தோஷமான நிகழ்வுகள் வரும்போது கிரியேட் ஆகும், அவங்களுக்கு அது டோட்டலா இல்லாம போயிடும். அப்ப என்ன செய்வான், அதை கிரியேட் பண்றதுக்காக வேண்டி போதையை பயன்படுத்தியே ஆகணும். என்ன சரி செஞ்சு, என்னத்தை விட்டாலும் என்னத்தை திருடியாலும் அந்த போதையை பயன்படுத்தியே ஆகணும் என்ற அடிப்படையில அதுக்காக வேண்டி அவன் என்ன வேணாலும் செய்வான். அதையும் மீறி அவன் திருந்தணும்னு நினைச்சேன்னு வைங்களே,
ஒருத்தர் இந்த ஐஸ்ல வந்து நல்ல ஊறி போன ஒருத்தன் இல்ல நான் திருந்த போறேன் அப்படின்னு நினைச்சா அவனுக்கு உடம்புல எப்படிப்பட்ட ரியாக்ஷன் வரும்னு சொன்னா, ஒருத்தருடைய மூளையில கவலைன்றது, ஒரு மனுஷனுக்கு உச்சகட்ட கவலை எப்ப வரும்னு சொன்னா, விருப்பமான ஒரு ஆள் வந்து மௌத்தா போகும்போது, நெருக்கத்துக்குரிய ஒரு ஆள் தெரிஞ்ச ஒரு ஆள் மௌத்தா போனன்னு சொன்னா, மரணித்தன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு கவலை மூளையில ஏற்படும். இந்த கவலை 10 பேர் மௌத்தா போன ஒரே டைம்ல, விருப்பமான நெருக்கத்துக்குரிய 10 பேர் ஒரே டைம்ல மரணித்தன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு கவலை வரும்? அந்த கவலை யாருக்கு வரும்னு சொன்னா, இந்த போதைக்கு அடிமையானவன், உதாரணமாக ஐஸுக்கு அடிமையானவன் அந்த ஐஸ் பழக்கத்தை விடும்போது விட்டு கிட்டத்தட்ட 14 நாளுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் அவனுக்கு வரும். அவ்வளவு பெரிய அவனா திருந்தணும்னு முன்னுக்கு வந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு கவலை அவன் மூளையில கிரியேட் ஆகும்போது அவன் விடுவானாத. 10 பேர் மரணிச்சா எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வருமோ அந்த பாதிப்பு அவனுக்கு வந்தேன்னு சொன்னா அவன் திருந்துவானா? அப்ப அவனை கூப்பிட்டு வச்சு கூட கவுன்சிலிங் பண்ணி அல்லது பயம் பண்ணி அவனை திருத்தலாமா? அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய நிலை இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு அவனுடைய மூளையில அவனுடைய உடம்புல உளவியல் ரீதியான பாதிப்புகள் வருவதனாலதான் இதுல பாதிக்கப்பட்டாக்களை திருத்துறது கஷ்டம். பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே கூட்டிட்டு தான் போகுமே தவிர, ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்தேன்னு சொன்னா அந்த டோபமைன் கிரியேட் ஆகும். அது பழக்கப்பட்டதுக்கு பின்னாடி அந்த அளவு எடுத்து அவனுக்கு போதாது. உதாரணமா 1 கிராம் எடுத்தா ஒரு குறிப்பிட்ட இன்பம் அவனுக்கு வருதுன்னு வைங்களே, கொஞ்ச நாள் போனோம்னா அவனுக்கு 2 கிராம் எடுக்கணும், அப்பதான் அது கிரியேட் ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் போனோம்னா 5 கிராம் எடுக்கணும், அப்பதான் அது கிரியேட் ஆகும். அப்ப அதை உருவாக்குறதுக்காக வேண்டிய அந்த அளவு வந்து டோசேஜ் கூடிக்கிட்டே போகும். அப்ப இதுல பாதிக்கப்பட்டார்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் இருக்கும். அப்ப அதற்காக வேண்டிய அவன் என்ன செய்வான்னு சொன்னா, எந்த ரிஸ்க வேணாலும் எடுப்பான். நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்ப இதனுடைய பாதிப்புகளும் இன்றைய பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அதிகரிச்சு கொண்டுதான் இருக்கு. இந்த ஐஸ்ன்ற போதைப் பொருளை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காக்குள்ள வந்து ஒரு 8-9 வருஷம் தான் இருக்கும். இது 9 வருஷத்துக்குள்ள, ஒரு 8 வருஷத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்துல இந்த 2017 தான் முதலாக ஒரு 5 பேர் கைது செய்யப்படுறாங்க ஐஸ் சம்பந்தப்பட்ட போதை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி. 2024 கணக்கெடுப்பை பாத்தீங்கன்னு சொன்னா 1,35,000 பிளஸ், 1,35,000க்கும் அதிகமான ஆட்கள் இந்த ஐஸ்ன்ற போதை, இந்த குடு, ஹெரோயின் அதெல்லாம் இல்லாம, கஞ்சா அந்த கேசஸ் இல்லாம ஐஸுக்கு மட்டும் இவ்வளவு கேசஸ் பதிவாக இருக்குது. அதுவும் கைது செய்யப்பட்ட ஆட்கள் மட்டும். இந்த தெரியாம பயன்படுத்துறது, லிஸ்ட்ல வராதது, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்டே 3 லட்சம் பேருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை போயிருக்குது. ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு பழக்கம், இவ்வளவு அதிகரித்து இருக்குது. அப்ப இதுக்கு பழகினவங்க விடவும் மாட்டாங்க. அதே போல அடுத்தாக்களுக்கு அதை என்ன செய்யறது, பிசினஸா பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலாக இந்த ஸ்டூடெண்ட்டை தான் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட்டிங்கே எப்படி இருக்கும்னா, முதல் கட்டமா ஃப்ரீயா கொடுக்கறது. மத்த பொருளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்ன செய்வாங்க, காசை கொடுத்து இன்ஃபுளுசர் மாதிரி கொண்டு வந்து அதை பத்தி பேச விடுவாங்க, அல்லது ஃபேஸ்புக்ல ப்ரோமோ. இதுக்கெல்லாம் அப்படி பண்ண இயலாதே. அப்ப எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம்? இவங்க இன்வெஸ்ட் பண்ணி என்ன செய்வாங்கன்னா, முதல் கட்டமா ஃப்ரீயா இருந்தா கொடு, சாப்பிட்டு பாரு, இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு முதல் கட்டமா கொடுத்த உடனே மூளையில வந்து அது கிரியேட் ஆக மாட்டோமே, அடுத்து அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது தேவைப்படும். இவன் அதுக்கப்புறம் கொடுக்காம இருக்கும்போது அவனா தேடி வந்து அதை எடுத்துட்டு போவான். அப்ப இவ்வளவு பேர், இன்னும் சொல்ல போனா கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆரம்பத்துல வந்து இந்த போதையை பத்தி பேசும்போது இளைஞர்கள் சொல்லித்தான் பேசும், ஆம்பளை பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கு நிலவரம் மாறி பெண்கள் உட்பட பொம்பளை பிள்ளைகளும் இதுல அடிமையாக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, அதனால வரக்கூடிய, உதாரணமா ஐஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஐஸ்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட் என்னன்னு சொன்னா, நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. அதுல ஒண்ணு என்னன்னா, உடம்பு குறையும், உடம்பெல்லாம் அப்படியே ஸ்லிம்மா உள்ளியா போகும். இன்னைக்கு ஒபேசிட்டின்றது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குதான் எல்லாருக்கும், உடம்பு கூட இருக்கிறது. அப்ப அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இதை பயன்படுத்துங்க, இதை பயன்படுத்தினா உடம்பு குறையும். அப்ப உடம்பை குறைக்கணும்ன்றதுக்காக பயன்படுத்தி பாதிக்கப்பட்டார்கள் ஒரு சாரா. இப்படி வெரைட்டியா இதால வந்து மாணவிகள் வந்து இந்த ஐஸ்ன்ற போதை பொருளால மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இது ஒரு சாதாரண விஷயமா என்ன செய்யக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா, இந்த ஐஸ் அண்மை காலத்துல 600 கிலோ ரோ மெட்டீரியல், அந்த ஐஸை இது போதை பொருளை கிரியேட் பண்ணக்கூடிய பொருள் வந்து 600 கிலோ மாட்டிப்பட்டுச்சு. இதெல்லாம் சின்னொரு எம்ஜி கணக்குல பயன்படுத்துற விஷயம் வந்து கிலோ கணக்கு மாட்டிப்பட்டிருக்குன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, மாட்டிப்படாத கிலோ எவ்வளவு ஸ்ரீலங்காவில் நடமாடி இருக்கும்னு சொல்லி. அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தான்னு சொன்னா முழு ஸ்ரீலங்காவே மலிக்கிறதுக்கு போதும்.
அவ்வளவு பாதிப்பு. இதனால என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இதனால பாதிக்கப்பட்டார்கள் உடல் ரீதியான நிறைய நோய்கள் பிரச்சனைகள் அதில் ஒரு பக்கம் இருந்தாலும், இதுல ஃபர்ஸ்ட் நிறைய பாதிப்புகள் ஒரு முக்கியமான பாதிப்பு என்னன்னு சொன்னா, சமூக ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் குடும்பம் சீரழிவு. இந்த போதையில பாதிக்கப்பட்ட உடனே குடும்பம் சீரழிஞ்சு சின்னாபின்னமா போகும். ஏன்னு கேட்டா அவனுக்கு பொறுப்பே இருக்காது. இந்த போதையில பாதிக்கப்பட்டாக்களை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரோட குடும்பமும் நடுத்தரில் இருக்கும் பாருங்க. எல்லாம் மனைவிமார் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அடுத்தாக்கள்ல கையேந்தி கொண்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டா மாப்பிள்ளைக்கு குடும்பத்தை பார்க்கணும்ன்ற சிந்தனையே வராது. அவன்ட டாக்கெட், அவன்ட டொப்பமைனை எப்படி கிரியேட் பண்றது, எப்படி அதாவது எப்படி ட்ரக்ஸுக்கு வாங்குறது, ட்ரக்ஸை குடிக்கிறது எப்படி, அதுக்காக வேண்டி அவன் என்ன செய்வான்னு சொன்னா குடும்பத்தை பார்க்க மாட்டான். குடும்பம் சீரழியும், புள்ள குட்டி சீரழியும். அங்க குடும்பம் டேமேஜ் ஆனன்னு சொன்னாலேயே முழு செட்டப்பும் சின்னாவின்னமா போகும். அதனாலதான் ஷைத்தான் என்ன பண்றான்னு கேட்டா முத வேலையா குடும்பத்தை பிரிக்கிறத டார்கெட் பண்றான். ஒரு குடும்பம் பிரிஞ்சிட்டுன்னு சொன்னா, குடும்பம் செதஞ்சிட்டுன்னு சொன்னா அதோட புள்ள குட்டிகள் சின்னாமின்னமா போவாங்க. நாளைக்கு அந்த பிள்ளைகள் அதே தொழில இறங்குவாங்க. அப்ப குடும்பத்தினுடைய செட்டப்பே சின்னாவின்னமா போறது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே திருட்டு. திருட்டு மட்டும் இல்ல, பொதுவாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஷூட்டிங் கேசஸ் எடுத்துக்கொள்ளுங்களேன். போய் வந்து எங்க நீதிமன்றத்துல கோர்ட்லயே போய் சுட்டுட்டு போவான். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா சர்வசாதாரணமா சுடுவான். யாரை சுடுற எவனை சுடுறான்னு இல்லாம சும்மா சிம்பிளா இந்த விளையாட்டு கன் எடுத்துட்டு போய் சுடுற மாதிரி ஆட்களை சுட்டுட்டு வரான். இதெல்லாம் என்ன கேஸ்ன்னு நினைக்கிறீங்க? மூளை அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்காது. எந்த அளவுக்கு இது நம்ம பாதிக்கப்படுவோமே, நம்மளை பிடிப்பாங்களே, அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவனுக்கு வேலை செய்யாது. அவன் டார்கெட் ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா நமக்கு ட்ரக்ஸை வாங்கணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்வான். அவன் டார்கெட்டை அடைகிறதுக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்கேம் அவன் எடுக்க ரெடியாக இருப்பான். எவ்வளவு பெரிய திருட்டுனா நீங்க பாருங்க, எவ்வளவு சிசிடிவி மாட்டி வச்சிருப்போம். அசால்ட்டா அவன் பாட்டு கலாண்டு போயிட்டே இருப்பான். இந்த வாகனத்துல இந்த ரோட்டுக்கு முன்னாடி வாகனத்தை நிப்பாட்டினு சொன்னா தொழுதுட்டு வார கேப்புள்ள கண்ணாடியை கழட்டிட்டு போவான். ஆட்டோல வந்து என்ன இந்த பேட்டரியை கழட்டிட்டு போவான், டயரையே கழட்டிட்டு போவான். அது புடிபடுவான், கேமரால படுமே, முகம் தெரிய வருமே, அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. நீ கேமரா எடுத்துக்க, வீடியோ சோசியல் மீடியால போடு, வேண்டிய செய், போலீஸ்ல கொண்டு போய் கொடு, என்ன செஞ்சாலும் நான் எந்த வேலையை பார்ப்பேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு போவான். ஏன்னு கேட்டா அவனுக்கு அவ்வளவுதான் வேலை செய்யும். அதனாலதான் இத வந்து ட்ரக்ஸை ஒழிக்காம இந்த பிரச்சனைகளை இல்லாமக்க இயலாது. நாளைக்கு பள்ளிவாசலுக்குள்ள வீட்டுக்கு வந்து கோட்டுள்ளுக்கு வந்தே சுட்டுட்டு போறான்டா, அதை விட வேற என்ன பாதுகாப்பு பிரச்சனை? போலீஸ் ஸ்டேஷன் உள்ளுக்கு வந்தே சுட்டுட்டு போவான், இதை விட வேற என்ன? பிரதேச சபை உள்ளுக்கு வந்து சுட்டுட்டு போறான். அப்ப இந்த பிரச்சனையை ஒழிக்கணும்னு சொன்னா இது வந்து எங்க இருந்து வருதுன்னு சொன்னா இதெல்லாம் எல்லாமே கடைசி கட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரக்ஸா தான் இருக்கும், அதனுடைய விளைவாகத்தான் இருக்கும். அப்ப இதை ஒழிச்சாதான் நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன செய்யலாம், ஒழிக்கலாம். அப்ப இந்த போதைன்றது இந்த மாதிரி திருட்டு பிரச்சனையா இருக்கட்டும், நிம்மதியா வீட்டுல இருக்க முடியாது. வீட்டுல வந்து ஆள் இருக்கிறானா இல்லையா அவன் பாட்டுக்கு வந்து திருடிட்டு போயிட்டே இருப்பான். இது அதே போல ஹைவேல எல்லாம் திருடுறதா தகவல் வந்துச்சு போன நாள். ஹைவேல இருக்கிற நட்ஸ் எல்லாம் கலட்டி இதெல்லாம் ஆணியெல்லாம் கலட்டிட்டு போய் அதை விற்கிறான். அவனுக்கு அந்த ட்ரக்ஸ் அடைகிறதுக்கு என்ன வேணாலும் அவன் செய்வான். அதே போல பாத்தீங்கன்னா நிறைய வேற விதமான நோய்கள் இது ஏராளமாக என்ன செய்யும் அவங்கள வந்து இப்படி இந்த போதைன்றது வந்து ஏராளமான பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய விஷயம். சோ இதுல இருந்து விடுபடணும்னு சொன்னா முதலாவதாக நாங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா இந்த பயான் பண்ணி திருத்துறதெல்லாம் சாத்தியம் குறைவுன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொள்ளணும். பயான் எல்லாம் யாருக்கு, இந்த போதை ஒழிப்பு பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னா இதுல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கு, என் புள்ளைய பாதுகாத்துக் கொள்ளணும், நாம் பாதுகாத்து இதுக்காக வேண்டித்தானே தவிர ஆல்ரெடி ட்ரக்ஸ்ல பாதிக்கப்பட்டாலுக்கு ட்ரக்ஸை பத்தி பேசினவனுக்கு இன்னும் அது இன்ட்ரெஸ்ட் கூடும், போய் குடிச்சிட்டு வரணும்னு தான் அவனுக்கு நினைக்கும். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இன்றைக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்குரிய சகல ஏற்பாடுகளும் இருக்குது. அதுக்குரிய இதெல்லாம் அரசாங்கமும் இன்னும் எக்ஸ்ட்ராவா அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்றதாக அறிவித்திருக்கிறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணாம இதிலிருந்து திருந்த இயலாது. ரெண்டாவது விஷயம், ட்ரீட்மெண்ட் பண்ண போற இடத்த அதை சரியா கண்காணிக்கணும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அங்கதான் கூடுதலா இஷ்யூவாங்க. ஜெயில பிடிச்சி போடுவான் அவனை வந்து திருத்தணும்னு சொல்லி, அங்க கூடுதலா ட்ரக்ஸ் இஷ்யூவாகும். அப்ப இந்த மாதிரி கேசஸ் வந்து என்ன செய்யணும், அது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் என்ன செய்யணும்னு சொன்னா அதை கண்காணிக்கணும். ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது விஷயம், இதுல இருந்து நீங்க பிள்ளைகளை நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்கணும்னு சொன்னா எல்லாமே பெற்றோரோட பொறுப்புல தான் வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளோட விஷயத்துல பொறுப்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லு மௌலுதின் யூலது அல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் பிறக்கக்குள்ள நல்ல பிள்ளையா தான் பிறக்குது. அதை வந்து யூத கிறிஸ்தவர்களாக மாத்துறது யாருன்னு சொன்னா பெற்றோர்கள் தான். அப்படின்னு ஒரு புள்ள பிறக்கும் போது இயற்கையா நல்ல ஒரு புள்ளையா தான் இருக்கும்.
அந்த பிள்ளையை நாசமாக்குறது யாருன்னு சொன்னா பெற்றோர்களோட வளர்ப்பு தான். சோ வளர்ப்புன்றது முக்கியம். பிள்ளைகளை வளர்க்கும் போது நாங்க யோசிப்போம், இந்த விஷயம் எல்லாம் பாதிப்பை உண்டாக்குமான்னு யோசிப்போம். பட் பாதிப்பை உண்டாக்கும். இன்னைக்கு நிறைய குழந்தை வளர்ப்பு மெத்தட், மாடர்ன் பேரண்டிங்னு சொல்லி தன்னை மாற்றிக்கொண்டு பேசிக்கா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சில வேலைகளை செய்யாததும் இன்றைக்கு ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறதுக்கு காரணமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம், தாய்ப்பால் கொடுக்கிற விஷயம் இருக்குது இல்லையா? 2 மார்க்கம் சொல்லுது 2 வருடம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்கன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு சிக்மண்ட் ஃப்ரைடுன்னு சொல்லக்கூடிய உளவியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிள்ளைகளை ஒவ்வொரு காலகட்டத்தை பிரிச்சு, இந்த முதல் பீரியட் இருக்குது, இந்த முதல் 2 வருஷம் 1.5 வருஷம், இதுல அந்த பிள்ளைகள் வாய் வழியாகத்தான் உலகத்தை அவங்க பாக்குறாங்க. அந்த இன்பத்தை எல்லாம், அந்த பிள்ளைகளுடைய இன்பம்ன்றது வாய் வழியாகத்தான் இருக்கும். எனவே 1.5 வருஷத்துக்கு அவருடைய மார்க்கம் 2 வருஷம் சொல்லுது, தாய்ப்பாலை முழுமையாக கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்கறதுல மிஸ்டேக் பண்ணு சொன்னா பெருத்ததுக்கு பின்னாடி அவர் வாய் வழியாக பயன்படுத்தக்கூடிய ட்ரக்ஸுக்கு அடிமையாக மாறுவாங்க. சைக்காலஜியில பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, தாய்ப்பால் கொடுக்கறத மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொன்னா பிள்ளை பெருத்ததுக்கு பின்னாடி ட்ரக்ஸுக்கு அடிமையாக மாறுவாங்க. அந்தந்த வயசுல கொடுக்கப்பட வேண்டிய இன்பம் அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படாட்டி அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொன்னா ட்ரக்ஸை பயன்படுத்தி தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்ம யோசிக்க மாட்டோம், ட்ரக்ஸ் யூஸ் பண்றான். டீப்பா யோசிச்சு பார்த்தா இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அவாய்ட் பண்றாங்க. அது சிரமமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, அழகுக்கு பாதிப்பா இருக்குது. அப்ப அது எங்க பாதிப்பை உண்டாக்குதுன்றத பாருங்க. அப்ப இது புள்ள பிறந்ததோட கண்காணிக்க வேண்டிய விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, பிள்ளைகளோட திரும்ப திரும்ப இந்த பிரச்சாரங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பயான் நிகழ்ச்சிகள், இதை திரும்ப திரும்ப பிள்ளைகளுக்கு கேட்க விடுறது, ட்ரக்ஸுக்கு எதிரான விஷயங்களை பற்றி பேசும்போது அவர்கள் அந்த விழிப்புணர்வை கொடுக்கிறது, திரும்ப திரும்ப பெற்றோர்கள் சொல்றது இது கூடாது இது கூடாதுன்றத ஸ்ட்ராங்கா ஆள் மனசுல பதிய வைக்கணும். இப்ப உதாரணமாக பன்றி இறைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. முஸ்லீம் சமூகத்துல எவ்வளவு பெரிய பாவம் பண்ணாலும் பண்டி இறைச்சி தின்ன மாட்டான். பாத்துருக்கீங்களா? ட்ரக்ஸுக்கு அடிமையானவங்க கூட பண்டி இறைச்சி தின்னுவானா? ஐஸ்ல உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க கூட பண்டி இறைச்சி அதுகாரம் சாப்பிட மாட்டானு. பண்டி பேரை சொன்னாலே சில நேரங்கள்ல மார்க்க நாலேஜ் குறைவான ஆட்கள் ஜும்மா மேடையில பண்டின்னு சொல்றாங்க, இது ஒரு விமர்சனம் ஆக்கினாலும் ஆக்குவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு பாரதூரமான வார்த்தையாக பேசப்படுது. என்ன காரணம்னா, சின்ன வயசுல அது அப்படி சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கு. பண்டின்னு சொன்னா செலவா சொல்லி வாய கழுகுனுவாங்க. இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லல, அந்த வார்த்தையை சொன்னாலே அது கட்டக்காரன்னு தான் சொல்லுவாங்க, பண்டின்னு சொல்ல விட மாட்டாங்க. ஏன்னா அது அவ்வளவு திரும்ப 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 சொல்லி அது ஒரு ஆக மோசமான விஷயம். பன்றிண்டாலே நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது இன்று ஆள் மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கதா இல்லையா? எவ்வளவு பாவம் பண்றோம், பண்டி இறைச்சி பக்கம் போக மாட்டான். அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே வராது, ஐடியாவே வராது. என்ன காரணம்? ஆள் மனசுல சின்ன வயசுல இருந்தே சொல்லி 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 வளர்த்ததுனால அது ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்குது. என்ன செஞ்சாலும் அதன் பக்கம் போகப்படாது. அப்ப அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, திரும்ப திரும்ப அந்த பாவமான காரியத்தை சொல்லி சொல்லி இது பாதிப்பு, செய்யக்கூடாது. சிகரெட்ல இருந்து ஆரம்பிக்கணும். சிகரெட் எல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கும் டைம் இல்லை. ஏன்னா ஐஸ் உச்சகட்டத்தில் இருக்கிறதுனால பிரச்சனையே அங்கிருந்து ஆரம்பிக்கிறது தான். அப்ப சிகரெட் அதை விட மோசம் ஒரு கோணத்துல பார்க்கும்போது. அப்ப இப்படி திரும்ப திரும்ப பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா சொல்லி கொடுக்கணும். அதே போல பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகளுக்கு கேட்கறதெல்லாம் கொடுத்து வளர்க்குறோமா இல்லையா? என்ற புள்ள கஷ்டப்படக்கூடாது, எதை கேட்டாலும் கொடுக்கிறோமே, இதுவும் ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறதுக்கு காரணமா இருக்குது. இன்னைக்கு சைக்காலஜி சொல்லுது. அந்த பிள்ளை சின்ன வயசுல இருந்தே நினைச்சதெல்லாம் அனுபவிச்சு பழகின உடனே அவன் எதெல்லாம் நினைக்கிறானோ அவனுக்கு அதை அடைஞ்சே ஆகணும்ன்ற மனநிலை தான் வரும். ஒருத்தன் சிகரெட் குடிக்கிறத பார்ப்பான், அந்த புள்ள நினைக்கும் நம்மளும் குடிச்சு பார்ப்போமேன்னு சொல்லி நினைச்சா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அந்த புள்ள அதை அடைஞ்சே தான் தீரும். ஏன்னா நாங்க அப்படித்தான் வளர்த்து வச்சிருக்கிறோம். எந்த புள்ள கஷ்டப்படக்கூடாது, எந்த புள்ளைய கஷ்டத்தை காட்டக்கூடாது, நாம் பட்ட கஷ்டம் எந்த புள்ள படக்கூடாது என்றெல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே கேட்டதெல்லாம் கொடுக்கிறது. ஒன்று உம்மா அப்பா கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி அப்பமார் கொடுப்பாங்க. உம்மா அப்பா வாங்க முடியாலும் அப்பமார் விட மாட்டாங்க, புள்ள கஷ்டப்படுது வாங்கி கொடுக்குறது. இப்படி சின்ன வயசுல இருந்தே கேட்டதெல்லாம் கொடுத்து பழக்கினான்னு சொன்னா ஒரு வயசானதுக்கு பின்னாடி எதையெல்லாம் நினைக்குதோ அதை புள்ள அதை அடைஞ்சே ஆகும். ட்ரக்ஸை நினைச்சா ட்ரக்ஸ் அடைஞ்சே ஆகும். ஒரு பொம்பளை புள்ளைய விரும்பிட்டு வருவான், அதுக்காக உம்மா அப்பா எல்லாம் உதறிட்டு பாஞ்சு போகும், எஸ்கேப் ஆகும். ஏன்? நினைச்சதை அடையணும். அப்ப சின்ன வயசுல இருந்தே கேட்டதெல்லாம் கொடுக்கறதும் ஒரு பாதிப்பு. இப்ப பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை காட்டி சில நேரங்கள்ல இல்லை இந்த டைம்ல உனக்கு இது கிடைக்காது, இதுக்கு டைம் இருக்குது என்றதெல்லாம் உணர்த்தி என்ன செய்யணும்? பிள்ளைகளை வளர்க்கணும்.
அப்ப இப்படி ட்ரக்ஸ் சம்பந்தமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறது இன்றைய காரணமா இருக்குது. சோ இந்த பெற்றோர்கள் தான் பிள்ளை, அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிள்ளைகள் நாசமா போகுதுன்னா அதுக்கு காரணம் யாரு? பெற்றோரோட வளர்ப்பு தான். யூத கிறிஸ்தவ மாறி போறேன்னு சொன்னா நல்ல புள்ள நாசமா போகுதுன்னா பெற்றோர்கள் தான் காரணம். அப்ப ஒரு விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு எங்களுடைய வளர்ப்பு முறை ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. எனவே பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அதுல கவனம் செலுத்தணும். அதே போல மொபைல் போனுக்கு அடிக்ஷன் ஆகுது, இதெல்லாம் ட்ரக்ஸுக்கு என்ன சம்பந்தம்னு யோசிப்போம். ஒரு பொடியனோ ஒரு புள்ளையோ ஆல்ரெடி ஒன்றுக்கு அடிக்ட் ஆனன்னு சொன்னா, அடிமையானன்னு சொன்னா இன்னொரு பொருளுக்கு அடிமையாகிறது அவனுக்கு லேசு. ஒருத்தன் மொபைல் போனுக்கு அடிமையானன்னு சொன்னா அவனுக்கு ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறது சர்வசாதாரணம். சிம்பிளா இன்னொரு பொருளுக்கு அவன் அடிமையாயிடுவான். அதனால இன்றைக்கு மொபைல் அடிக்ஷன்ன்றது சர்வசாதாரணமா எல்லாருமே பெரியவங்க முதற்கொண்டு சிறியவங்க வரைக்கும் அடிமையா இருக்கிறோம். எனவே அவங்களுக்கு இன்னொரு கெட்ட வழக்கம் அடிமையாகிறது சாதாரண விஷயமா மாறிடும். எனவே மொபைல் போன்ல இருந்து கண்ட்ரோல் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசுறதாக இருந்தா தொடராக வகுப்புகளாக பல விஷயங்கள் பேசப்படுற அளவுக்குள்ள ஒரு விஷயம். எனவே இந்த ட்ரக்ஸை ஒழிக்கணும்னு சொன்னா எல்லாருமா சேர்ந்து கைகோர்த்தால் தான் முடியும். நமக்கு எதுக்கு வம்பு, இதை சொல்லி கொடுத்தான்னு சொன்னா நமக்கு நாளே பிரச்சனை பண்ணுவானே, இப்படி இல்லாம எல்லாருமா சேர்ந்து இதுக்கு எதிராக செயல்பட்டால் தான் ஒருத்தன் நமக்கு இந்த பிசினஸ் பண்றான்னு தெரிய வருதா, சம்பந்தப்பட்ட இடத்துல அதை சொல்லி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வைக்கணும். எடுக்க வச்சால் தான் இதை ஒழிச்சு கட்டலாமே தவிர அதே போல நடவடிக்கை எடுக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் கரெக்டா இருக்கணும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா சொல்றதுக்கு பயம். போலீஸ்லயோ சிஐடிலயோ சொன்னா அடுத்த நிமிஷம் அவன் நம்ம பேரை சொல்றான், நீ தானே சொல்லி கொடுத்தன்றான். அது எப்படிறான்னு சொல்லி பார்த்தா அவனுக்கு அந்த தகவல் போகுது. இப்படி இருந்தா மக்கள் முன் வருவாங்களா? அப்ப அரசாங்கம் போதை ஒழிக்கணும்னு முன் வந்தா இந்த விஷயங்கள் மக்கள் சொன்னா அவன் உயிருக்கு பாதுகாப்பு இருக்குது என்றதை அவங்க உறுதிப்படுத்தக்கூடிய விதத்துல என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். எனவே இதுல அதிகார வர்க்கம் கூடுதலாக கவனம் செலுத்தாத வரைக்கும் ஒண்ணுமே செய்யலாது. அவனை ரிஹபிலிட்டேஷன் சென்டருக்கு போடுவாங்க, திருத்தணும் உண்டு, அங்க ட்ரக்ஸ் இஷ்யூ ஆகும். ஜெயில புடிச்சு போட்டானா அங்க ட்ரக்ஸ் இஷ்யூ ஆகும். இனி எப்படி திருந்துறது? எனவே அந்த விஷயங்களையும் கூடுதலாக கவனம் செலுத்தணும். எனவே இந்த போதைக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டு இந்த போதையை ஒழிச்சு கட்டினால்தான் ஒரு ஒளிமயமான இலங்கையை உருவாக்க முடியும், நல்ல திறமையான நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற தகவலையும் கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அதே போல ட்ரக்ஸை ஒழிக்கிறதுக்கு இன்னும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா அதுக்குரிய தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். ஆல்ரெடி இலங்கையில தண்டனை கடுமையா தான் இருக்குது, பட் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் பிரச்சனை. எவனாச்சும் ஒருத்தன் ட்ரக்ஸ்ல புடிபட்டு போவான், அவன் காசை கீசை கொடுத்து என்ன செய்வான், அதை அளவை குறைச்சி கிரச்சி பெயில வெளியே வந்துருவான். இதுதான் உள்ள விஷயம். ஆல்ரெடி என்ன மாதிரி சட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னா ஒரு 2 கிராமுக்கு உட்பட்ட மாதிரி ஒரு போதைப் பொருள் பிடிபட்டன்னு சொன்னா 3 to 5 வருஷம் ஜெயில் தண்டனை. அதே போல அதை விட 2 to 5 கிராம் வரைக்கும் போதைப் பொருளோட பிடிபட்டன்னு சொன்னா 7 to 10 வருஷம் தண்டனை ஃபைனல்ல இருக்கும். அது வேற. அது போக அதை விட அதிகமாக 5 கிராமுக்கும் மேல பிடிபட்டன்னு சொன்னா மரண தண்டனை சட்டத்துல இருக்குது. இன்னைக்கு 5 கிராம் கிலோ கணக்குல பிடிபடுது. எவனுக்காலும் மரண தண்டனை நடந்திருக்குதா? அதை ஹோல்ட் பண்ணிருக்குன்னு வைங்களே, ஜெயில வருஷ கணக்கா இருக்கிறான். அவர் ரசப்பரிசாவைக்கு காசை கொடுத்து அவன் என்ன செய்வான்னு சொன்னா அமௌண்ட்டை குறைச்சி போட்டு 2 கிராமுக்கு குறைவாத்தான் இருந்துச்சுன்னு சொல்லி அவன் வெளியே வருவான். அப்ப எங்கெல்லாம் இது சரி செய்யப்படணும்னு யோசிச்சு பாருங்க. இங்க பிரச்சாரத்தை பண்ணி ஆட்களுக்கு மட்டும் சொல்லி சரி வராது, எல்லா இடமும் சரியாகணும். எல்லாம் சரியானால்தான் இது என்ன செய்யலாம், ரிலீஸ் ஆகலாம். 2 கிராமுக்கு மேல இருந்தா பெயிலே கிடைக்காது. இவன் அங்க எல்லாம் செட் பண்ணி என்ன செய்வானா 2 கிராமுக்கு உள்ளுக்கு தான் இருந்துச்சுன்னு சொல்லி வெளியே வரும். சோ இதெல்லாம் சரி செய்யப்பட்டேன்னு சொன்னால்தான் இந்த போதையை ஒழிக்க முடியும். எனவே முஸ்லிம் சமுதாயமாக மார்க்கமும் இதை முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு காரியம். எனவே முஸ்லிம் சமுதாயம் அத்தனை சமுதாயத்தினரும் ஒன்று சேர்ந்து இந்த போதையை ஒழிப்போமாக என்ற தகவலை கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதாவன அல்ஹம்துலில்லாஹ்.